வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்துட்டு செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு உங்களுக்கு ஓசி கேட்டகரி வந்து 91.3% சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரிக்கு 85%லேருந்து 83.5% வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு 85.75லேருந்துட்டு 84.50 வந்து சொல்லியிருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85.75லேருந்துட்டு 84.5 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்துட்டு 86லேருந்துட்டு 85.37 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 84.74லேருந்து 84% வந்து சொல்லியிருக்காங்க. இதே எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 79.5%லேருந்துட்டு 78.5% வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பிக்கு. இந்த கட் ஆஃப் மார்க் வந்துட்டு வெறும் கவர்மெண்ட் லா காலேஜ் பேலன்ஸ் இருக்க சீட்டுக்கு வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் லா காலேஜ் சீட்டு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிட்ட அப்புறம் அதை வந்து ப்ரைவேட் லா காலேஜுக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. தேர்டு கட் ஆஃப் மார்க்கை பற்றி உங்களுக்கு வந்துட்டு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்து, இல்லை எனக்கு வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கில் வந்துட்டு நான் இல்லை, எனக்கு தேர்டு கட் ஆஃப் மார்க் வருமா வராதான்னு சொல்லிட்டு எதனாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் லா காலேஜ் அப்ளை பண்ணிவிட்டு 5 இயர்ஸ் பிஎல்எல்பிக்கு செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.